அன்பு உள்ளங்களுக்கு, ஆனந்தக்குடி முத்துகிருஷ்ணபுரம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் கோயில் மட்டும்தான் மாறி இருக்கிறது, மற்ற எதுவும் மாறவில்லை. இப்படியே போனால் ஊரில் நிலைமை மற்றும் இளம் தலைமுறை என்னாகும் என்ற அச்சம் என்னுள் இருக்கிறது. ஊரில் இளம் வயதினர் தவறான வழியில் போனால் அது தவறு என்று எடுத்து சொல்லுங்கள். அவன் வயதுக்கு அவன் கேட்க மாட்டான், போயா லூசு என்று சொல்லுவான். இல்லை என்றால் வேற தகாத வார்த்தைகளை உபயோகிப்பான். பரவாயில்லை, நம்ம அண்ணன் பையன் தானே, நம்ம மாமன் பையன் தானே, நம்ம சித்தப்பா பையன் தானே, நம்ம சித்தி பையன் தானே என்று நினைத்து முயற்சியை கைவிடாமல் அவனை திருத்த பாருங்கள். ஒரு நாள் காலம் வரும், அப்பொழுது கண்டிப்பாக அவன் மாறுவான். அன்று அவன் உங்களுக்கு கொடுக்கும் மரியாதையும் மதிப்பும் மதிப்பில்லாதது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ், மேரேஜ் ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? சரக்கு கேட்குறோம், குடிச்சுப்புட்டு மாட்டியாயிடுறோம். வேலைக்கு போனாலும் வேலைக்கு சம்பளமும் கேட்குறோம், ப்ளஸ் சரக்கும் கேட்குறோம். எங்கே போனாலும் இந்த சரக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே இருக்கு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, நம்ம ஊரில் நிறைய பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து வளர்கிற அடுத்த ஜென்ரேஷன் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வராங்க. ஏன்னா நம்ம ஊரில் எத்தனை டாக்டர் இருக்காங்க, எத்தனை இன்ஜினியர் இருக்காங்க, எத்தனை வக்கீல் இருக்காங்க, எத்தனை போலீஸ் இருக்காங்க, எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க, எத்தனை மிலிட்ரி மேன் இருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை பேர் இருக்காங்க நம்ம ஊரில்? யாருமே இல்லை, அப்படிங்களா? அப்படியே யாராவது 1-2 பேர் இருந்தாலும் வெளியூரில் செட்டில் ஆயிடுறாங்க, ஆனந்தக்குடியே வேணான்னு சொல்லிட்டு. காரணம், ஊர் அந்த நிலைமையில இருக்கு. ஆனந்தக்குடின்னு பேர் இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, குடியிலேயே அழிஞ்சு போகுது. அது மாறணும். அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுத்தாதான் முடியும். சூழ்நிலை அந்த மாரி. இளம் தலைமுறையினர் மாறினதுக்கு காரணம் ஊர் சூழ்நிலை. எல்லாரும் குடின்னு இருந்தால் அவங்க பார்த்து வளர்றவங்க அவங்களும் அப்படி தான் வளருவாங்க. மதிக்க மாட்டாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி, அவங்க பார்க்கறது அந்த மாதிரி. நாம மாறினாதான் பசங்க மாறுவாங்க. தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. ஊர் ஒற்றுமையா இருக்கான்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறிதான். நம்ம ஊரில் சரியான ட்ரைனேஜ் வசதி இல்லை. மாரியம்மன் கோயிலை சுற்றி ட்ரைனேஜ் நல்லாவே இல்லை. நிறைய சாக்கடை, நிறைய பச்சை குழந்தைங்க இருக்கு. இப்போ பிறந்து குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ட்ரைனேஜினால, அந்த கொசுனால இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதிகமாக குழந்தைங்களை பாதிக்கும். பெரியவங்களோட குழந்தைங்கள அதிகமாக பாதிக்கும். இது தெரிஞ்சும் நாம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் ஒருத்தவங்க மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னா அது நம்மளோட அறியாமை. இதுக்கான தீர்வுக்கு என்னங்கிறத நம்ம யோசித்தோமான்னா இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம பிரசிடெண்ட்டை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். குறை சொல்கிறதோட சரி, அதுக்கான ஆக்ஷன் எடுத்தோமான்னு கேட்டால் இல்லை, யாருமே முன் வரல.
தண்ணி பற்றாக்குறை. நம்ம ஊரில் தண்ணி பத்த மாட்டேங்குது. இதுக்கான ஆக்ஷன் எடுத்தோமான்னு கேட்டால் இல்லை. மேலே தெருக்கு தண்ணி வருது, கீழே தெருக்கு தண்ணி போகுதான்னு கேட்டால் இல்லை. இதுக்கான விடை சொல்யூஷன் நம்ம தேடணுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? டேங்க் ஆப்ரேட்டரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் தண்ணி வரல, தண்ணி ஏற்றினியா, இது பண்ணியா, அது பண்ணியான்னு சொல்லிக்கிட்டு நம்மளால் குறை சொல்ல மட்டும்தான் முடியுது. நாம் ஒத்துமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்க வாய்ப்புகள் உள்ளது. இதை மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். குளம் தூர்வாடுறதுலேருந்து, ஏரி தூர்வாடுறதுலேருந்து எல்லாமே சொல்லலாம். ஊருக்கு நன்மை செய்ய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஊர் முன்னேறத்துக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம முன் வரோமான்னு கேட்டால் இல்லை. யாராவது பண்ணுவாங்க, யாராவது செய்வாங்க அப்படின்னு இருக்கும். பிரசிடெண்ட் எலெக்ஷன் வந்தால் லட்சமாக செலவு பண்ணுறாங்க. நம்ம காசை வாங்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு அன்னைக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா போதும்னு நினச்சிக்கிட்டு நல்லா முட்டை குடிச்சிக்கிட்டு ஓட்டு போட்டுட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் எப்படி ஊர் மாறும்? அவன் 10 லட்சம் 20 லட்சம்னு செலவு பண்ணி உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து நிலத்தை விற்று பிரசிடெண்ட் ஆகிருப்பாங்க. அவங்க எப்படி அப்புறம் திருப்பி நிலத்தில் வாங்கிறது? செலவு பண்ண காசை எப்படி எடுப்பாங்க? கொள்ளடிச்சாதான் எடுக்க முடியும். இப்போ யார் தப்பு? இது நம்ம தப்பு. என்ன பண்ணணும்? ஊர் மக்கள் ஒத்துமையாக சேர்ந்து எனக்கு இந்தந்த ஃபெசிலிட்டிலாம் ஊருக்கு பண்ணி கொடுத்தா உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், யார் இதெல்லாம் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கீங்கன்னு கேட்டு பேசி அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நம்ம கேட்டதை செஞ்சு கொடுக்க சொல்லணும். அதை பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாத நடக்குதான்னு தெரியல. என்னுடைய ஆசையும் என்னுடைய விருப்பத்தையும் சொல்கிறேன். ஒரு மாற்றத்துக்கான முயற்சியாக இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது தப்பாக இருந்தாலோ தவறாக பேசியிருந்தாலோ என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஊர் நன்மைக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் வருங்கால தலைமுறைக்காகவும் மாற்றம் ஒன்றே மாறாதது. தேங்க்யூ. நன்றி.